சமீபத்திய மாமல்லபுரம் மாநாட்டில எம்எல்ஏக்கள்லாம் ஒழுங்கா வேலை பார்க்கணும். பாமக எம்எல்ஏக்கள் இல்லைன்னா நான் தூக்கி கடல்ல வீசிடுவேன் அப்படின்னு 5 எம்எல்ஏக்களுக்கும் வார்னிங் கொடுத்த மாரி பேசினார் இல்லையா? பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ். என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தா, ராஜ்யசபா சீட்ட தன்னுடைய பேரன் திரு முகுந்தன் பரசுராம் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. அதே நேரத்தில திரு அன்புமணி ராமதாஸ், திருமதி சௌமியா அவங்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அன்புமணி பேச்சை கேட்டு எம்எல்ஏக்கள் வேற மாதிரி போயிடக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுக்குற மாதிரி இப்படி பேசியிருக்காரு ராமதாஸ் அப்படிங்கிறாரு காடுவெட்டி திரு மனோஜுங்க நம்முடைய நேர்காணல்ல. அதே நேரத்தில் பாமகவுடைய செய்தி தொடர்பாளரான மூத்த வழக்கறிஞரான திரு கே பாலு, அலிபாபாவும் 40 திருடர்களும் மாதிரி புது புது கதையா யாராவது அடிச்சு விடுவாங்க, ராஜ்யசபா சீட்டு அப்பெல்லாம் எந்த காரணமும் இல்லைங்க, எங்க பாமகக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு நம்முடைய நேர்காணல்ல.